வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கைவிரித்த முதல்வர், கண்ணீர் சிந்தும் காங்கிரஸ் கட்சி. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் கண்ணீர் சிந்தல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் கண்ணீர் சிந்தல. பின்ன யார் தான்பா கண்ணீர் சிந்தது? நீ தானே தலைப்புல சொல்லியிருக்கிற. முதல்வர் கைவிரித்து விட்டார், கண்ணீர் சிந்தும் காங்கிரஸ், காங்கிரஸ் இரண்டாக உடைகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறியாப்பா. அப்ப கண்ணீர் சிந்தது யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? அதை விரிவாகவே பார்த்துடலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப யாரு கண்ணீர் சிந்துறாங்க தெரியுமா? இத்தனை நாளும் திமுகவுக்கு முட்டு கொடுத்திருந்தாங்க தெரியுமா? அப்படி திமுகவுக்கு முட்டு கொடுத்து திமுக காரனாகவே மாறி போயிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரன் இன்னைக்கு கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கின்றான். ஏன் தெரியுமா? டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையானது, ஏய் திமுக ஆட்சியில பங்கு கொடுத்தா கூட்டணியா, அதிக தொகுதி கொடுத்தா கூட்டணியா, இல்லன்னு வச்சுங்களேன் தனியாவே நிற்பையா, அப்படின்னா தவேக கிட்ட போவையா. 9 ஆண்டு காலம் திமுகவுடைய சுக துக்கங்கள்ல பங்கெடுத்து கொண்டு வந்தோம். 2006ல எந்தவித கண்டிஷனும் இல்லாம நாம கூட்டணி ஆட்சிக்கு உதவி பண்ணோம். ஆனா அவங்க எந்தவித கண்டிஷனும் இல்லாம மத்தியில நம்ம ஆட்சி தொடர்றதுக்கு உதவி பண்ணாங்களா? டெல்லியில சுயநலத்துடன் நடந்து கொண்ட திமுக மாநிலத்துல அதை விட மோசமாக நம்மளுக்கு ஆட்சியில பங்கே தராம வெளியே நிக்க வச்சு ஆட்சி நடத்தினாங்க. சோ அன்றைய காலகட்டத்தில் நம்ம தவற விட்டுட்டோம். ஆனா இனிமே தவற விடக்கூடாது. அதனால கூட்டணி ஆட்சி தான், 42 தொகுதி தான். இந்த 2 இருந்தா மட்டும் கூட்டணி பேசு, இல்லன்னு வச்சுங்களேன் அவ்வளவுதான் அப்படின்னு டெல்லியில இருந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு அறிவுரை வழங்கிட்டாங்க நேத்து. அது முதல்வர்கிட்டையும் தெளிவா நம்ம செல்வ பிறந்தக்கு மெசேஜ பாஸ் பண்ணிட்டார். முதல்வரை பொறுத்த வரைக்கும் எப்படியோ ஒன்னு தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுவாரு அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஏன்னா தமிழக அரசியல் களமானது கூட்டணி ஆட்சி என்றால் அது பெருசா மக்களை கவராது. திமுக பலம் குறைஞ்சு போச்சோ, அதனாலதான் இத்தனை ஆண்டு காலம் இல்லாம இன்னைக்கு காங்கிரஸுக்கு பாத்தீங்கன்னா ஆட்சியில பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்களோ அப்படின்னு உளவியல் ரீதியாக ஒரு கருத்து வந்துடும். அதனால எல்லாமே தேர்தல் பிறகு பாத்துக்கலாம்பா அப்படின்னு ஒரு வார்த்தையாவது முடிப்பாங்க, மறைமுகமா ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுப்பாங்க அப்படின்னு செல்வ பிறந்தைகள் நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா டுடே டிவில போய் உக்காந்துக்கிட்டு நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இங்க கூட்டணி ஆட்சி என்பது ஒத்து வராது. ரெண்டாவது திமுக கிட்டையும் பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி என்பது ஏற்புடையது கிடையாதுங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கிட்டையும் கூட்டணி ஆட்சி என்பது ஏற்புடையது கிடையாதுங்க. ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாமா? இதெல்லாம் கூட்டணியை கட்டமைக்கின்ற ஒரு மாயை. அதனால கூட்டணி ஆட்சி மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இது இங்க செட் ஆகாது. காங்கிரசுக்கும் ஏற்புடையதல்ல, திமுகவுக்கும் ஏற்புடையதல்லப்பா கூட்டணி ஆட்சி அப்படின்னு பற்று தீர்க்கமா உடைச்சிட்டாரு. சாமி ராகுல் காந்தி கோவப்படாதீங்க, பக்குவமா பேசி கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்க வைக்கிறோம். ராகுல் கோவப்படாதீங்க, கூட்டணி ஒட்டுறாதீங்க. திமுக இல்லைன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்ல, நாங்க திமுக காரனாவே மாறி போயிருக்கிறோம் அப்படின்னு ராகுல் காந்தி கிட்ட உறுதியளிச்சுட்டு வந்திருக்காங்க. நைசா பேச்சு, நம்ம கூட்டணி ஆட்சியை வாங்கிக்கலாம், இல்ல அதிக தொகுதியை வாங்கிக்கலாம், நீங்க ரொம்ப டெரரா எதையும் மூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இவனுங்க கிட்ட வெட்டு ஒண்ணு துண்டு 2 பேசினாதான் சரிப்பட்டு வரும். காங்கிரஸ் இல்லைன்னா பரவாயில்ல, நாம தனியோட நின்னுக்கலாம், கூட்டணி ஆட்சிலாம் கிடையாதா அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு நம்ம முதல்வர். முதல்வருக்கு 2 நிர்பந்தம் இருக்கிறது. முதல் நிர்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா இருக்குது. ஆனா அவங்களையே பார்த்தா எடப்பாடி பழனிசாமி டிமிக்கு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தைய வாய் விட்டு சொல்லாத அளவுக்கு பாத்துக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அடிமையா இருக்கிறன்னு சொல்றான். ஆனா அந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சியா என்று பாஜக இதுவரைக்கும் வெளியில சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பாஜகவினரும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லவும் இல்லை. அமித்ஷாவும் சொல்லல, மோடியும் சொல்லல. அமித்ஷா பலமுறை பிரச்சாரம் பண்றாரு, மோடி அவர்கள் பலமுறை பிரச்சாரம் பண்றாரு. டெல்லியுடைய முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா பாஜகவில் பிரச்சாரம் பண்றாங்க. எல்லாரும் ஒரே மேடையில ஏறுறாங்க. இப்படி பாஜக கூட்டணி ஒற்றுமையா இருக்குது. கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியாவே எழல. ஆனால் இங்க வலிமையானவரு, மோடிக்கே டப் கொடுக்கிறவரு அப்படின்னு பேசியிருக்கக்கூடிய நம்ம ஸ்டாலின் பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சியா என்ற விஷயத்துல தள்ளாடிக்கிட்டு இருக்காருப்பா. அவரால் முடிவெடுக்கவே முடியலப்பா அப்படின்னு ஒரு நிர்பந்தம். அதனாலதான் இன்னைக்கு தீர்க்கமா சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டில் ஒத்து வராது, எங்களுக்கும் ஏற்புடையதல்ல, காங்கிரசுக்கும் ஏற்புடையதல்ல அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர்.
ரெண்டாவது நிர்பந்தம் முதல்வருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் வெறுமனே 96 சீட்டு தான், அதுலயே ஜெயிச்சு 2006 இருந்து 2011 வரைக்கும் ஆட்சி நடத்திட்டார். ஸோ அவருடைய திறமையே வேறப்பா. ஆனா முதல்வர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கலைஞர் மாதிரி சாமர்த்தியம் வராதுப்பா. கூட்டணி கட்சிகளை ஒரு எல்லையோட நிற்க வச்சு இந்த லட்சுமி ரேகையை கூட்டணி கட்சிகள் தாண்டவே கூடாது. நீங்க அந்த பக்கம் இருங்க, நாங்க இந்த பக்கம் இருக்கிறோம், நாங்க என்ன கொடுக்குறோமோ வாங்கினே போங்க, அந்த மாதிரி கலைஞர் வழி நடத்தினாரு. ஆனா ஸ்டாலினால வழி நடத்த முடியலப்பா. இன்னைக்கு கூட்டணி ஆட்சி என்பதை தேர்தலுக்கு பிறகு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒத்துட்டா இருப்பாருப்பா. அந்த அளவுக்கு இவருக்கு திறமை இல்லப்பா அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதனால இப்ப முதல்வரை பொறுத்தவரை கூட்டணியில இருந்தா என்ன இல்லாட்ட என்ன, கூட்டணி ஆட்சி கிடையாது படா அப்படின்னு டக்குன்னு சொல்லி போட்டாரு. ஏற்கனவே நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த RSS வந்து ஊர்வலம் போகும். இந்த ஊர்வலத்துக்கு நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் போய் அனுமதி பெற்று வருவார்கள். ஆனா நீதிமன்றமானது முதல்வருக்கு கடுமையான கண்டிஷனை போட்டு கண்டனங்களை தெரிவித்து RSS பேரணி போனா என்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை காவல்துறையால சமாளிக்க முடியாதா, அதனால RSS பேரணிக்கு நீங்க அனுமதி தரீங்க, பாதுகாப்பு தரீங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. அப்போ ஜெயலலிதா ஆட்சியிலே வந்து பாத்தீங்கன்னா RSS ஆனது ஊர்வலம் போலையா, RSS ஊர்வலம் போறவங்க பிடிச்சி உள்ள போட்டாரியா. ஆனா நம்ம ஸ்டாலின் ஆட்சியில RSS காரன் தமிழ்நாட்டில் ஊர்வலம் போறாயா. ஜெயலலிதாவுக்கு இருந்த திறமை நம்ம ஸ்டாலின் கிடையாதுயா, RSS ஒடுக்குறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஈகோ வந்துடுச்சு, நானும் RSSக்கு ஆதரவாகிறேன், நான் ஜெயலலிதா விட பயங்கரமான டெரர் தெரியுமா அப்படின்னு களத்தில் இறங்கி திருப்பரங்குன்ற மலையின் மீது தீபம் ஏற்றுகின்ற விஷயத்துல கரார் காட்டிட்டார். அப்புறம்தான் தமிழ்நாட்டிற்குரிய சிறுபான்மையை நம்பினாங்க. ஜெயலலிதா மாதிரி தான் பாஜக மற்றும் RSSக்கு எதிராக கடுமையான ஆட்டத்தை விளையாடுறாரு நம்ம ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கினாங்க. அந்த மாதிரி இப்போ கூட்டணி ஆட்சி விஷயத்துல தன்னுடைய நிலைப்பாட்டை ஸ்ட்ராங்கா தெரிவிக்கணும் என்பதற்காக யாருக்கும் ஏற்புடையதல்ல, அதே மாதிரி திமுகவுக்கு மட்டும் இல்ல காங்கிரசுக்கும் ஏற்புடையதில்ல அப்படின்னு காங்கிரஸையும் சேர்த்து என்ன உரிமை கொடுத்தாங்கன்னு தெரியல, என்ன அதிகாரம் கொடுத்தாங்கன்னு தெரியல, காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுறதுக்கு முதல்வருக்கு காங்கிரசுக்கும் ஏற்புடையது இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராகுல் காந்தியுடைய ஆதரவு இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி நிர்வாகி வந்து கூட்டணி ஆட்சியை பத்தி பேசுவானா, இல்ல ஆட்சியில பங்கு பற்றி பேசுவானா, நிச்சயமா பேசவே மாட்டான். அப்போ ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பேர் சமாதானப்படுத்தினா கூட கூட்டணி ஆட்சி என்பதுல நிலையா இருக்கின்றார். அதனால தான் நம்ம செல்வப்பெருந்தவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு கூட நேற்று நம்ம அந்த வீடியோவில் தந்திருந்தோம், கூட்டணி ஆட்சி என்பதெல்லாம் டெல்லியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொன்னார். இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி பற்றி வெளிப்படையா பேசின பிறகு நம்ம செல்வப்பிரந்தை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். ஏன்னா மாநில தலைவராக இருக்காரு, இவர் பேசுனதுக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சி எவனும் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் பேசுனதுக்கு எதிராக பேசக்கூடாது, முதல்வர் சொன்ன கருத்துக்கு எதிராக பேசக்கூடாது என்பதற்காக இவர் நம்ம செல்வப்பிரந்தவை எல்லாருக்கும் முந்திக்கிட்டு ஒரு ஆதரவான முதல்வருக்கு ஆதரவான கருத்தை தெரிவிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டணி ஆட்சியா கூட்டணி ஆட்சி இல்லையா என்பதெல்லாம் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் கல சூழ்நிலையை அடிப்படையா வச்சு இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன மனநிலை இருக்கிறாங்களோ அதை வச்சு கூட்டணி ஆட்சி ஏற்படுதல்ல, இங்க அது எடுபடாதுன்னு சொல்லியிருக்காருங்க. அகில இந்திய தலைமையும் நம்ம ஸ்டாலின் ஐயாவும் ரெண்டு பேரும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசி அன்னைக்கு முடிவு பண்ணுவாங்க. நம்ம முதலமைச்சர் ஐயாவும் ராகுல் காந்தி அவர்களும் வந்து அரசியலை தாண்டி சகோதரர்கள், அதனால நல்ல முடிவெடுப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கான சூழ்நிலையே இல்லப்பா அப்படின்னு வந்து நம்ம செல்வப்பெருந்தகை சொல்றார். ஒரு திமுக காரன் கூட இந்த விஷயத்த சொல்ல மாட்டான். அப்படி என்ன சொல்லிட்டாருன்னு கேக்குறீங்களா? முதல் விஷயம், அதாவது அதிமுக கூட்டணி பலமா இல்ல, திமுக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலமா இருக்குது. இப்ப திமுக பலமா இருப்பதனால தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற போகுது, அதான் இன்னைக்கான சூழ்நிலை இருக்குது. அப்ப கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்குதா இன்றைய காலகட்டத்தில்? அதனால நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலையை வந்து பாத்தீங்கன்னா கருத்தில் கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே தரது கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால்தான் கூட்டணி ஆட்சிக்கான சூழ்நிலையும் இல்ல, மக்கள் மனநிலையும் அப்படி இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் முதல்வர் பேசியிருக்காரு. டெல்லியில பக்குவமா எடுத்து சொல்லிடுவோங்க அப்படின்னு சொல்லி போட்டார். உண்மையா சொல்லுங்க, பாஜக கூட்டணி திமுக கூட்டணிக்கு இணையான பலமா இருக்குதா இல்ல பலவீனமா இருக்குதா? இன்னைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, நம்ம விஜய் அவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்த பிறகு இன்றைய சூழ்நிலை வச்சு பாருங்க, கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இருக்குதா இல்ல தனி பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா? செல்வப்பெருந்தகை பொறுத்த வரைக்கும் திமுக காரணாவே மாறிட்டார் இல்லையா? சோ இப்ப முதல்வரை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது சமாதானப்படுத்தணும். முதல்வரே ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி பற்றி தெளிவுபடுத்திட்டீங்க, இனிமே அதை பத்தி பேச வேணாம்,
தொகுதி உடன்பாடை மட்டும் பேசுவோம். ஏன்னா அடிக்கடி கூட்டணி ஆட்சி பற்றி பேசணும்னா ஊடகமானது கலைப்பிட்டே இருக்கும். எங்க ஆளுங்க டெல்லி இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அப்புறம் ஏயா முதல்வர் வந்து இல்லைங்கிறாரு, ஆனா நம்ம கூட்டணி ஆட்சி வேணுங்கிறோம், ஆனா அதை பத்தி நீ வெளியே பேசவே மாட்டே அப்படின்னு எனக்கு நெருக்கடி கொடுப்பாங்க டெல்லியில இருந்து. முதல்வரே தயவு செய்து இனிமே கூட்டணி ஆட்சி பத்தி பேசாதீங்க அப்படின்னு நம்ம செல்வ பிறந்தே முதல்வரிடம் இனிமே சொல்லிடுவாரு, இல்ல போன் பண்ணி கூட சொல்லிடுவார். இதோட முதல்வர் பேச மாட்டார். ஆனால் காங்கிரஸ் கட்சியில மாநில தலைவர் பேசிட்ட பிறகு மற்றவங்க அத்தனை பேரும் அமைதியா இருப்பாங்களா? இல்ல கடந்த காலங்கள்ல அமைதியா அப்படி இருந்திருக்கிறாங்களா? இப்போ செல்வ பிறந்தையை பொறுத்த வரைக்கும் முதல்வர் கருத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டார். ஆனா முதல்வர் பேசி முடிந்த அடுத்த 5வது நிமிடத்துல நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு ட்வீட் போடுறார். என்ன ட்வீட் போடுறார் தெரியுமா? கூட்டணி ஆட்சியோ தனிப்பெரும்பான்மையுடைய ஆட்சியோ மக்கள் தான் முடிவு செய்வாங்க. எங்கோ ஒரு டிவி நிகழ்ச்சியில உட்காந்துக்கிட்டு நீங்க முடிவு பண்றது கிடையாது அப்படின்றத மறைமுகமா மாணிக்கம் தாக்கூர் ட்வீட் போட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, 2006ல மக்கள் தீர்ப்பை காங்கிரஸ் நடைமுறைப்படுத்தல, அது எங்களுடைய தவறு அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றார். உண்மையாதான். ஏன்னா 2006ல திமுகவுக்கு பெரும்பான்மை கிடையாது, 96 சீட்டு மட்டும்தான். அன்னைக்கு கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் டெல்லியில வந்து திமுக ஆதரவு வேணும் என்பதனால மாநிலத்துல வந்து ஆட்சியில பங்கு கேட்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்தில் திமுக காங்கிரஸுக்கு துரோகம் பண்ணிச்சு. இங்க திமுகவுக்கு காங்கிரஸ் ஆதரவு வேணும், டெல்லியில காங்கிரஸுக்கு திமுக ஆதரவு வேணும். ஆனா திமுக என்ன பண்ணுச்சு? 2006 காலகட்டத்தில் அங்க காங்கிரஸ் கிட்ட வலிமையான துறையை வாங்கி அமைச்சரவையில் ஈடுபட்டது. அதே மாதிரி தான் இங்க நான் டெல்லியில உனக்கு ஆட்சியில பங்கு கொடுத்தல, மாநிலத்தில் நீ எனக்கு பங்கு கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு காங்கிரஸ் கேட்டு வலுவான துறையை தமிழகத்தில் பெற்று கூட்டணி ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் ஆனது வளர்ந்திருக்கும். ஆனா 2006ல கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பை மக்கள் வழங்கின பிறகு கூட அதை நடைமுறைப்படுத்தல காங்கிரஸ். அது எங்களுடைய தப்பு தான் அப்படின்னு மாணிக்க தாக்கூர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்வீட் போட்டுக்கிட்டார். ஆனா இதன் மூலமாக என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, சாமி மக்கள் இன்னும் கூட்டணி ஆட்சியா இல்ல தனித்து ஆட்சியா என்று ஓட்டு போட்டு முடிவு பண்ணல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. 2006ல வந்து நாங்க மக்கள் தந்த தீர்ப்பை நடைமுறை பண்ணாம விட்டுட்டோம், ஆனா இந்த முறை நடைமுறை பண்ணாம விட மாட்டேன்டா சாமி அப்படின்னு வந்து நம்ம முதல்வருக்கு மாணிக்கம் தாக்கூர் முதல்வர் பேசி முடித்த 5 நிமிஷத்துல ட்வீட் போறார். அவ்வளவு அவசரமாக எதிர்வினை ஆற்ற வேண்டிய கட்டாயம் என்ன? ராகுல் காந்தியுடைய ஆதரவு இல்லாம நம்முடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றுவாரா? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஆனது 3ஆ உடைஞ்சாலும் உடையும். ஏன்னா திமுக உடனே போனோம்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் பிரிவினர், இன்னொருத்தர் தவேகா பக்கம் போனோம் அப்படின்னு ஒரு பிரிவினர், இன்னொரு பிரிவினரை பொறுத்த வரைக்கும் திமுகவும் மதிப்பு கொடுக்க மாட்டேங்குது, தவேகாவும் உரிய மதிப்பு கொடுக்க மாட்டேங்குது. அதனால நம்முடைய பலம் என்ன என்பதை தனித்து நின்று நாம தேர்தலில் காட்டினாதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் காங்கிரஸ் பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கும். அதனால தனித்து நிற்பண்டா அப்படின்னு வந்து 3 பிரிவாக உளவியல் ரீதியாக மன ரீதியாக பிரிஞ்சிட்டாங்க. அவங்கள ஒட்ட வைக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா திமுக மட்டும் அதிகமான தொகுதி, குறிப்பா 42 தொகுதி தரலன்னு வச்சுங்களேன், கட்சி 2வது கண்டிப்பா உடையும். ஒன்னு திமுக ஆதரவு, இன்னொன்னு தவேக ஆதரவாக 2ஆ உடையும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு சோசியல் மீடியாவிலும் சரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் சரி அந்த அளவுக்கு விவாதங்கள் நடந்து கொண்டிருக்குது. நம்முடைய அமித்ஷா வராரு, மோடி வராரு, தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு அதன் மூலமாக பாஜக கூட்டணி பலமாகவும் ஒற்றுமையா இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. ஆனால் டெல்லியில் இருந்து காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் இங்க வந்தாங்களா? பாஜகவை தோக்கடிப்போம் அப்படின்னு யாராவது டெல்லியில இருந்து வந்தீங்க யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? முடிவு தெரியாத வரைக்கும் டெல்லியில இருந்து நாங்க யாரும் வரமாட்டையா? வெட்டு 1 துண்டு 2 அதிக தொகுதி இல்லைன்னா ஆட்சியில பங்கு அட கேட்டு சொல்லு வரோம் தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் வந்து பாஜக ஆட்சி அகற்றணுமா இல்லையா என்பதை பற்றி நாங்க முடிவு பண்ணிருக்கோம். முதல்ல இந்த 2த்துல என்ன முடிவு பண்ணு அப்படின்னு டெல்லியில இருந்து அழுத்தம் தராங்க. அதனால்தான் டெல்லியில இருந்து யாருமே வரலைங்க. இது மட்டும் கிடையாது, ராகுல் காந்தியுடன் எப்போதும் நெருக்கமா இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ட்வீட் போறார். ஏன் தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்குதா இல்ல வேற எங்கேயாவது இருக்கிறதா? இந்தியாவின் ஒரு ஸ்டேட் தானே தமிழ்நாடு. இந்தியாவுடைய மற்ற மாநில மக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கு ஓகே சொல்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி வாக்களிக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்பலையா? கற்பனையா இவங்களே ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புறாங்க. ஆனால் கூட்டணி ஆட்சி மக்களுக்கு ரொம்பவே விருப்பம். தமிழகத்துல யாரும் கூட்டணி ஆட்சி வேண்டாம் என்று தமிழக மக்கள் சொன்னதே கிடையாது. அது தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையம் இல்ல அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ட்வீட் போறார்.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முதலமைச்சருடன் நெருக்கமா இருக்கக்கூடிய, திமுகவுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களையும் ஒரு பக்கம் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொல்லி கண்ணீர் சிந்த வைக்கிறாரு. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமையும் டெல்லி அதிகார மட்டத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் திமுகவுடன் நெருக்கமா இருக்கக்கூடிய காங்கிரஸ் வட்டாரத்துக்கு கண்ணீர் சிந்துகின்ற அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பேசுறாங்க, தலைமையை மீறி பேசுறாங்க. சோ இப்போ செல்வ பெருந்தகை போன்றவங்க எல்லாம் கண்ணீர் சிந்தாம என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதனால என்ன பொறுத்த வரைக்கும் முதல்வர் கூட்டணி ஆட்சி இல்லை என்று கைவிரித்தது ஒன்னு காங்கிரஸ் உடையும், இல்லனா இந்த கூட்டணிக்குள்ள எப்படியாவது காங்கிரஸை தக்க வைக்கணும்னு சொல்லிவிட்டு கதறிக்கொண்டே இருப்பார்கள். திமுக ஆதரவு பெற்ற காங்கிரஸ் கட்சிக்காரங்க டெல்லியில போய் கண்ணீர் சிந்தினாலும் சிந்துவாங்க. நம்ம பாஜக வீழ்த்தணும்னா திமுக கூட்டணி விட்டா வேற வழி கிடையாது. டெல்லியிலயும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியல. தமிழ்நாட்டிலையும் நாம வந்து பாத்தீங்கன்னா திமுக விட்டு போயிட்டோம்னா, தமிழ்நாட்டிலும் பாஜக வந்துச்சுன்னா ஜென்மத்துக்கு காங்கிரஸும் தலையெடுக்காது, திமுகவும் தலையெடுக்காது. எந்த ஜென்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வீழ்த்த முடியாது. இதுதான் லாஸ்ட் சான்ஸ், பார்த்து செய்யுங்க அப்படின்னு டெல்லியிலும் போய் கண்ணீர் சிந்துவாங்க. சோ இந்த அற்புதமான ஒரு விஷயத்துக்காக தான் முதல்வர் இன்னைக்கு வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்கின்றார் கூட்டணி ஆட்சி இல்லை என்று. பொறுத்து பார்க்கலாம் இன்னும் எந்த அளவுக்கு கண்ணீர் சிந்த போறாங்க, கதற போறாங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களான்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு முரண்பாடுகள் மொத்தமா வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து பாஜகவை தேவையில்லாம விமர்சனம் பண்ணுது. மண்ணுக்கு எதிரானவர்கள், கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள், பண்பாட்டுக்கு எதிரானவர்கள், அவங்க இங்க ஜெயிக்கவே கூடாது, அவங்களுடைய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக தான் திமுக கூட்டணி வச்சிருக்கோம். நாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை பாதுகாக்கத்தான் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிறது. அதனால இந்த கூட்டணியை உடைத்து விடலாம் என்று கற்பனையில யாராவது செயல்பட்டால், பாஜக சூழ்ச்சி செய்தால் நாங்க ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்லாம் செல்வ பெருந்தகை அவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அடப்பாவி, உன் கட்சியில் இருக்கிறவன் தாண்டா அப்பா கூட்டணி ஆட்சி கேட்கறான், உன் கட்சியில் இருக்கிறவன் தாண்டா அதிக தொகுதி கேட்கறான். இந்த கூட்டணியை காலி பண்றது பாஜக இல்ல, உன் கட்சியில் இருக்கிறவன் தான். அது தெரியாம தலைவரா இருக்கிறியா அப்படின்ற கேள்வி மட்டும் தான் நமக்கு எழுகிறது. சரி பார்க்கலாம் பொறுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியில. நன்றி நண்பர்களே.